நான் மது என்கின்ற மாதவி. சொந்த ஊரு ஈரோடு. ஆனா உங்கள பல பேர் தான் நானும் பிடிக்காத இன்ஜினியரிங்க முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனில டெவலப்பரா ஒர்க் பண்றேன். எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து பார்த்து எனக்கு சென்னையில இருக்க வேற ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ற சிவா கூட திருமணம் ஆச்சு. சிவாவுக்கு சென்னை நேட்டிவ் பிளேஸ் இல்ல, அவனுக்கு திருச்சி தான் நேட்டிவ். அவனும் என்ன போல இங்கதான் வேலைக்கு வந்தவன். எல்லாரும் மாதிரியும் தான் நானும் நிறைய எதிர்பார்ப்போட மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் ஆனதும் சென்னைக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தது. ஹஸ்பண்டு என் கூடவே இருப்பாரு, கேரிங்கா பாத்துப்பாரு. சேலரி இன்கிரிமெண்ட்டுக்காக இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனில செலக்ட் ஆனாரு. அந்த கம்பெனி பெங்களூர்ல தான் போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லவும் மேரேஜ் ஆன 2 மாசத்திலேயே அவரு கிளம்பி போயிட்டாரு. நான் இங்க ஒர்க் பண்றதால நான் இங்கேயே இருந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க கழுத்துல தொங்குற தாலியோட மஞ்சள் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள போயிட்டான்னு. என்னதான் பெங்களூர் போனாலும் வீக்கெண்டானா வந்துருவாரு. நான் இல்லாம அவரால் அங்க தனியா இருக்க முடியலன்னு டெய்லியும் பேசுறதுலயே தெரியும். அப்பப்போ கூட வீடியோ கால். பட் கொஞ்ச நாள் போக போக எவ்ரி வீக் வந்தவரு இப்போ 2 வீக்குக்கு ஒன்ஸ் தான் வர ஆரம்பிச்சாரு. கால் பேசுறதும் குறைஞ்சது. வீடியோ கால் பேசினாலும் கொஞ்ச நேரத்திலேயே போயிடுவாரு. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே 6 மாசம் மேரேஜ் லைஃப் போச்சு. இப்ப ஒரு நாள் அவர் சொன்னாரு, கல்யாண ஆல்பம் ரெடி ஆயிடுச்சான், போட்டோகிராஃபர் கொடுத்தா வாங்கி வச்சுடுன்னு. அவர் சொன்ன மாதிரியே ஸ்டூடியோல வேலை பார்க்குற ஒரு பையன் வந்தான். என்னை விட 2 வயசு சின்னவன். ஆல்பத்தை கொடுத்தான். ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்ல சொன்னான். சரின்னு அவனை உட்கார சொல்லிட்டு ஆல்பத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். செகண்ட் ஆல்பம் கொடுத்தான். இது என்னன்னு கேட்டேன். இது கேண்டிடேட் ஆல்பம் மேம், நான் எடுத்த பிக்சர் இது, இது தனி ஆல்பம்னு சொன்னான். அந்த ஆல்பம்ல ஒவ்வொரு போட்டோலையும் நான் அவ்வளோ அழகா இருந்தேன். செமையா இருக்கு ஆல்பம், சூப்பரா எடுத்திருக்கேன்னு சொல்லவும், உங்களை யார் எடுத்தாலும் அழகாதான் மேம் வரும், உங்களுக்கு போட்டோ ஃபேஸ்ன்னு சொன்னா. கேட்டதும் எனக்கே அறியாம வெக்க வந்துடுச்சு. ஐயோ, இவ்ளோ அழகா வெக்கப்படுறீங்களே, என் கையில மட்டும் கேமரா இருந்தா இப்பவே ஒரு கிளிக் பண்ணுவேன், பட் வச்சுட்டு வந்துட்டேன்னு கிண்டலா பேசனா. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நானும் சும்மா, ஏன் கேமரால தான் எடுப்பீங்களோ, மொபைல்ல எடுக்க மாட்டீங்களோன்னு கேட்டேன். அவன் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே மொபைல எடுத்து, அவ்வளோதானே, நீங்க கேஷுவலா ஆல்பம் பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல் கேமராவை ஓபன் பண்ணி ஃப்ரேமை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, எப்படிதான் எடுக்கிறான்னு பாப்போன்னு நானும் ஆல்பம் பார்த்துக்கிட்டு காதோரத்துல முடி அட்ஜஸ்ட் பண்றது, ஸ்மைலிங்னு கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவலா போஸும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆல்பம் முழுசா பார்த்து முடிக்க 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு 50 பிக்சர் எடுத்திருப்பான். சரி காட்டுங்கன்னு கேட்டதும் அவன் எதுவுமே யோசிக்காம என் பக்கத்துல உட்காந்து கேலரிய ஓபன் பண்ணா. எல்லா போட்டோஸுமே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி ஹஸ்பண்டு சரி பேசாம லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்த எனக்கு அவன் பக்கத்துல உட்கார்ந்ததும் சொல்ல தெரியாத ஒரு ஃபீல் வந்துச்சு. போட்டோஸ காட்டனா, அவ்வளோ அழகு, ரசிச்சு ரசிச்சு எடுத்திருந்தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டுட்டு வரேன்னு கிச்சனுக்கு போனேன். வாலு பையன் கூடவே வந்துட்டான். கிச்சனுக்கும் காஃபி போடுறத கூட அழகா போட்டோ எடுத்தான். நான் தனியா இருக்கும்போது யாருனே தெரியாத ஒரு வயசு பையன் இவ்ளோ தூரம் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது என்னால எப்படி புரிஞ்சுக்கிறதுனே புரியல. இருந்தாலும் அவன் சொல்லும்போது எனக்கு வெக்கம்தான் வந்தது. எதுவுமே சொல்லாம நான் காஃபி போட்டு முடிக்க அதையும் எவ்வளோ அழகா போட்டோ எடுக்க முடியுமோ எடுத்து என்கிட்ட காட்டினா. கிச்சன் ஸ்லாஃப்லயே உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டோம். காஃபி முடியிற 5 நிமிஷம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்பதான் அவன் பேரு கார்த்திக்னு தெரிஞ்சது. அவன் ஆல்பத்தை கொடுத்துட்டு கிளம்ப பேக் பண்ணும்போது இவனை அடுத்து எப்போ பாப்போன்னு மனசு யோசிக்க ஆரம்பிச்சது. கூப்பிட்டேன். கார்த்திக், இப்ப எடுத்த போட்டோஸ் கிடைக்குமான்னு கேட்டேன்.
ஷேர் இட் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னா. ஃபோன் சார்ஜில் இருக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களான்னு கேட்டேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கேட்காமயே என் நம்பரை கொடுத்தேன். அவன் என்னோட நேம மாதவின்னு சேவ் பண்ணாம மதுன்னு செல்லமா சேவ் பண்ணா. எனக்கு ஒரு ஹாப்பிய கொடுத்துச்சு. சேவ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டான். ரோடு எண்டுல அவன் டேர்ன் ஆகிற வரைக்கும் வாசல்லயே நின்னுட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 6 மாசமா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணலையேன்னு ஏங்கி ஏங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தனா. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பத்தி யோசிக்காம இவனோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணேன். மார்னிங் வந்துட்டு போனவன் ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு டைம் 9:30 ஆச்சு. மெசேஜே பண்ணல. சரி, அவனுக்கு இஷ்டம் இல்ல போலன்னு பேச நான் தான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமேன்னு புரிஞ்சுக்கிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு படுக்க போயிட்டேன். தூக்கம் வராம காலையில அவன் வந்த போனத ரீவைண்ட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மொபைல மெசேஜ் நோட்டிபிகேஷன் நிக்காம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அன்னவுன் நம்பர்ல இருந்து 67 போட்டோஸ். கடைசியா சின்னதா ஒரு கியூட் மெசேஜ், சாரி ஃபார் த டிலேன்னு. பேச ஆரம்பிச்சோம். பேசணும். நைட்டு 3 மணி வரைக்கும் பேசணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். பாட்டுக்கு பாட்டு கேம் விளையாண்டோம். ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டோம். கால் பேசணும். டைம் ஆக ஆக நார்மல் வாய்ஸ்ல பேசினா எனக்கே தெரியாம ஹஸ்கி வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருந்த கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா என்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சான். மேரேஜ் ரிசப்ஷன்லயே அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அன்னைக்கு சொன்னான். நான் எவ்வளோ அழகுன்னு அவன் சொல்லிதான் எனக்கே தெரியற மாதிரி தோணுச்சு. என்னால அவனை ஸ்டாப் பண்ணவே முடியல. அவ்வளோ அழகா பேசியே என்ன மயங்க வச்சுட்டான். என் மனசு முழுசா அவன்கிட்ட போகிற நேரம் பார்த்து என்னோட மொபைல் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, சார்ஜ் போட்டுட்டு பேசலான்னு வெயிட் பண்ணேன். 3:30 மணிக்கு எனக்கே தெரியாம தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா 38 மெசேஜ் பண்ணியிருந்தான். தப்பா பேசியிருந்தா சாரி மேம் அது இதுன்னு. அப்புறம் சொன்னேன், சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் டெய்லியும் பேச ஆரம்பிச்சோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி என் ஹஸ்பண்டே மறக்கிற அளவுக்கு அவன் கூட க்ளோஸ் ஆயிட்டேன். அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு தெரியும். இதெல்லாம் சரியா தப்பான்னு கன்ஃபியூசனா இருந்துச்சு. 5 டேஸ் கழிச்சு சண்டே லீவு. லேட் ஈவினிங் என்ன பார்க்க வந்தான். காஃபி போட்டேன். கார்டன் போவோம். 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். மனசுக்குள்ள இத நினைக்கும் போது அவனும் அதையே சொன்னான். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு இந்த லைட் வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருக்க மதுன்னு சொல்லிக்கிட்டே என்னோட காதோர முடிய எடுத்து என் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டான். என் மனசு தடுமாறுச்சு. அவன் பேச பேச எதுவுமே ஒழுங்கா கவனிக்காம அவன் பேசுறத மட்டும் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட போனேன். பேசிக்கிட்டே இருந்தவன் காதுல திரும்ப நான் எந்த அளவுக்கு மயக்கத்துல இருந்திருக்கிறேன்னு என் ஃபேஸ பார்த்தே அவனுக்கு புரிஞ்சுது. அவன் கண்ணை ஏக்கமா பார்த்தேன். அவன் என் கண்ணுல இருக்கிற காதலை பார்த்தான். ஒரு நிமிஷம் தப்புதான் சரின்னு எதையும் யோசிக்காம என்னையும் தப்பா ஜட்ஜ் பண்ணாம என்ன புரிஞ்சுக்கிட்டு அவசரப்படாம எனக்கு அழகா ஒண்ணு கொடுத்தான். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் 2 பேரும் அங்கிருந்தோம். எனக்கு சொர்க்கத்துல இருப்பது போல இருந்துச்சு. நன்றி.